எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் பார்ட் 2 தொடங்கியிருக்கு. நேற்று தான் முதல் எபிசோடு. இந்த சீரியலோட பார்ட் 2 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல் பார்ட்டில் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து இந்த சீரியல் ஆரம்பிக்குது. குணசேகரன் ஜெயிலுக்கு போனதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே கவலையாக உட்காந்துருக்காங்க. இதில் ரொம்ப கவலையாக அழுதுட்டு இருக்கிறது அம்மா தான். எப்படியாவது குணசேகரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொந்தக்காரங்க எல்லாம் சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருந்த மருமகள்கள் யாரையுமே காணோம். 4 மருமகள்களும் எங்கே போனாங்க அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. குணசேகரன் ஜெயிலுக்கு போன பிறகு மருமகள் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் அடுப்படியிலே உட்காந்துருந்த மருமகள்கள் வேலைக்கு போனதுனால வீட்டில் காப்பி போட கூட நான் தான் போட்டு தரேன்னு நம்ம வீட்டுக்கு மருமகனாக வர ஆசைப்பட்ட அந்த பையன் சொல்கிறான். இதில் குணசேகரனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கும் இந்த 4 பேர் தான் தடையாக இருக்காங்க. 4 மருமகளும் தடையாக இருக்கிறதுனால ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்லையாவது குணசேகரனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நீ பண்ணிக்கிட்டாலாம் ஜாமீன் கிடைக்காது, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகணும், பசங்களுக்கு அவர் பெற்ற பசங்களுக்கோ இல்லை அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாமல் போகணும்னு பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. மருமகள் இப்போயாவது வருவாங்களா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதில் பெரிய மருமக குணசேகரனோட மனைவி டீச்சராக இருக்காங்க. அவருக்கு உதவியாக திருச்செல்வம் இருக்கார். இதுக்கடுத்து 2வது மருமக நாட்டிய டான்ஸராக ஆகிட்டாங்க. அவங்க கூட தன்னோட கணவனோட கடனை அடைக்கத்தான் அவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய சிரமத்துக்கு இடையில். 3வது மருமக நந்தினி மசாலா பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. 4வது மருமக ஜனனியை பற்றி நேற்று எந்த இன்ட்ரடக்ஷனுமே இல்லை, அது இன்றைக்கி தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் தான் அப்பத்தாவுக்கு தன்னோட மருமக, அதாவது குணசேகரனோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதை இந்த 4 மருமகளுக்கும் சொல்கிறாங்க. குணசேகரனோட மனைவி கிட்ட தன்னோட பையன் சொல்ல வரானே, அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல வரான். இந்த எபிசோடு நேற்று முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மருமகள் வீட்டுக்கு வருவாங்களா? குணசேகரனுக்கு பரோல் கிடைக்குமா? பார்க்கலாம்.